ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம விபிசி ஃப்ளோ லாக்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு விபிசி க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஆல்ரைட். என்ன பேர் வைக்கலாம்? மாஸ்கி விபிசி. ஓகே, இன்றைக்கி எப்போதும் போல் அதே ஐசிஐடிஆர் கொடுக்குறேன். IPv4 வருது. ஓகே ஓகே, இன்னும் தேவையில்லை எனக்கு. ஆல்ரைட், ஸோ க்ரியேட் ஆகிடுச்சா? மாஸ்கி விபிசி. ஓகே, இதுக்கு தேவை சப்நெட்டு, ரவுட் டேபிள் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிடுவோமா? ஓகே, பப்ளிக் சப்பு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஓ 15.0.1.0/24. ஓகே, கிரியேட் சப்நெட். இன்டர்நெட் கேட்வே ஒன்று அட்டாச் பண்ணி விட்ருவோம். IGW. ஓகே, அட்டாச் பண்ணி விட்டாச்சு. இப்போது ரவுட் டேபிள் க்ரியேட் பண்ணி விட்ருவோமா? பப்ளிக் ரவுட். ஓகே, இப்போ சப்நெட்டில் போய் பப்ளிக் சப்நெட்டோட செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு மாற்றி விட்ருவோம். ஓகே, ஆல்ரைட். இப்போ ரவுட் டேபிள் இதையும் அசோசியேட் பண்ணோம்ல. ஆல்ரைட், இப்போ ரவுட் டேபிள் உள்ளே போய் இன்டர்நெட் கேட்வேவை ஆட் பண்ணி விட்ருங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நிறையா பண்ணிட்டோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஹேவ் ஐடியா ஆன் திஸ். ஓகே, டன். ஆல்ரைட், இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? ஓகே, பப்ளிக் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஆல்ரைட். ஓகே, கீப்பர் தேவைப்படுமா? ஆப்ஷனலாக இருக்கும். ஓகே, இதுக்கு செலக்ட் கிடையாது. ஸோ வெயிட் நம்மளோட விபிசிக்கு பதிலாக நான் டிஃபால்ட்டுக்கு போயிட்டேன். ஓகே, பப்ளிக் எனேபிள் எல்லாம் கொடுத்துட்டோமா? செலக்ட் எக்ஸிஸ்டிங் கிடையாது. ஆட் செக்யூரிட்டி குரூப் கொடுங்க. லான்ச் Z3 வேணாம். பப்ளிக் SG கொடுங்க. HTTP எனிவேர். ஓகே, இன்னொரு செக்யூரிட்டி குரூப் கொடுத்து ஓகே, ஆட் ஆகிடுச்சா? ஓகே பீப்புள், இப்போ லான்ச் கொடுங்க. ஸோ இது லான்ச் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம போய் அங்கே விபிசி லாக்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ தான் விபிசிக்குள்ளே போக போகிறோம். விபிசி ஃப்ளோ லாக்ஸ் க்ரியேட் பண்ணுவோமா? ஸோ நம்ம 2 ஃப்ளோ லாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஒன்று க்ளவுட் வாட்சுக்கு, இன்னொன்று S3க்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு S3 அப்படின்னு கொடுத்துட்டு 10 minutes அதுக்கு வச்சுக்கிட்டு ஓகே சென்ட் டு க்ளவுட் வாட்ச் லாக்ஸில் ஃபஸ்ட்டு சென்ட் டு S3 கொடுத்துட்டு என்ன கேட்குது? S3 பக்கெட் கேட்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? S3ன்னு கொடுத்து S3க்கு ஒரு பக்கெட் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, கிரியேட் பக்கெட். மாஸ்கி ஃப்ளோ லாக்ஸ். ஓகே, இது உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஓகே, create bucket.
ஆல்ரைட் பக்கெட் க்ரியேட் ஆகிடுச்சு. இது உள்ளே போய் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஏஆர்என் மாட்டிக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே ஆல்ரைட். இப்போ டிஃபால்ட் ஃபார்மேட் வேணுமா? நான் தியரியில் பார்த்த மாதிரி டிஃபால்ட் ஃபார்மேட் வேணுமா உங்களுக்கு கஸ்டம் ஃபார்மேட் வேணுமா? கஸ்டம் ஃபார்மேட்னால் நீங்களே ஆட்ரிபியூட் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட் ஃபார்மேட்டே எடுத்துக்கிறேன். ஓகே ஆல்ரைட். S3ன்னு போட்டு நேம் ஆப்ஷனல் இருக்குது, S3னே கொடுத்துக்கிறேன். ஓகே டெக்ஸ்ட் ஃபைலு எவ்ரி 44 ஹவர்ஸ் டிஃபால்ட்டாக அது இருக்கும். ஓகே இது எனேபிள் பண்ண வேணாம். ஓகே எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் ஐ திங்க். இது உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபீச்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் ஃப்ளோ லாக் கொடுத்துட்றேன். ஆல்ரைட் ஒரு ஃப்ளோ லாக் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே இப்போ இன்னொரு ஃப்ளோ லாக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே திஸ் இஸ் ஃபார் க்ளவுட் வாட்ச். ஓகே எவ்ரி 1 minute. ஓகே சென்ட் டு க்ளவுட் வாட்ச் லாக்ஸ். ஓகே அதோட டெஸ்டினேஷன் லாக் குரூப்பே இல்லை. ஸோ நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். யூஸ் அண்டுக்கு ஒரு ரோலும் நம்ம வந்து S3 விட்டு க்ரியேட் பண்ண சொல்ல போகிறோம். ஓகே இப்போ க்ளவுட் வாட்ச் வந்து உள்ளே போகிறோம். ஓகே க்ளவுட் வாட்ச். ஓகே க்ளவுட் வாட்ச் உள்ளே போமா? இங்கே லாக் குரூப்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே போய் க்ரியேட் லாக் குரூப் அப்படின்னு கொடுங்க. ஓகே ஒரு லாக் குரூப் போடுங்க. நான் இதுக்கு ஃப்ளோ லாக்ஸ் கொடுக்குறேன். ஃப்ளோ லாக்ஸ். ஓகே 1 day ஸ்டாண்டர்டாக இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸான்னு கேட்குது. ஸ்டாண்டர்டே கொடுத்துப்போம் நம்ம க்ரியேட். ஓகே வெறும் ஃப்ளோ லாக்ஸ்ன்னு மட்டும்தான் இருக்குது உள்ள. ஓகே இப்போ திரும்பி இதுக்குள்ளே போய் ஓகே என்ன பண்ணுறீங்க, திரும்பி இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ லாக்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே க்ரியேட் ஃப்ளோ லாக். ஆல்ரைட் நம்ம 2 ஃப்ளோ லாக்ஸ் உள்ளே போட்டோம். ஒன்று S3க்கு இன்னொன்று க்ளவுட் வாட்சுக்கு. இப்போ இங்கே போய் நீங்கள் பக்கெட்ஸ் போங்களேன். அந்த பக்கெட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்து விட்ருக்கேன். ஓகே AWS லாக்ஸ்னு ஒன்று ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே ஸோ இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் கொடுங்களேன். ஒன்றுமே ஆட் ஆகலை. கரெக்டாக? ஓகே இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஸோ ஸ்டேட்டஸ் செக்கு பாஸ் ஆகிடுச்சு. ஓகே இப்போ இங்கே ஃப்ளோ லாக்ஸ் போங்களேன். லாக்ஸ் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல. ஏன் வரல? பிகாஸ் நம்ம இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே இப்போ இந்த லாக் குரூப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ லாக்ஸ் இருக்கா? ஓகே இதுக்குள்ளே தான் இது வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கு. AP South 1ஓட கனெக்ட் ஆகிருக்குது. ஓகே டெஸ்டினேஷன் நேமு இது க்ளவுட் வாட்ச்சு, இது வந்து S3. ஓகே இப்போ போய் க்ளவுட் வாட்சில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஏதாவது ஸ்டீம் வந்திருக்கான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீம் வந்துருச்சு பாருங்கள் உள்ளே. ஏன்னா எவ்ரி 1 minute இட் டேக்ஸ் டைம். ஓகேவா? நீங்கள் வந்து கொஞ்சம் பேனிக் ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? ஏன் வர மாட்டேன்னா வராது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகே இப்போ வேணால் இதுக்குள்ளே போய் நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவையானது இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா கூட இந்த லாக்ஸில் வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஸோ நான் இப்போதைக்கு இதை உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஸோ இப்போ வேணால் இதுக்குள்ளே போங்க. ஓகே பாருங்கள் என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத, அது எது அக்செப்ட் பண்ணியிருக்கு எது ரிஜெக்ட் பண்ணியிருக்குங்கிறத அதுவே காமிக்குது. ஓகே இப்போ நான் போய் சும்மா போய் இதை ப்ரெஸ் பண்ணி இங்கே கொடுத்தா கூட சும்மா இந்த மாதிரி எதாவது பண்ணால் கூட ரெஃப்யூஸ் டு கனெக்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் வாட்சில் போய் ஆட் ஆகும். ஓகே ஸோ எல்லாமே வந்து க்ளவுட் வாட்ச் லாக்ஸில் வந்து ஆட் ஆகிற மாதிரி நம்ம VPCயில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் VPC ஃப்ளோ லாக்ஸ் வேலை செய்யும். ஓகே வந்துருச்சு. ஓகே பட் ஆனால் இது கொஞ்சம் நேரம் கழித்து தான் வருது. ஓகே ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டோன்ட் கெட் பேனிக் வித் திஸ். ஓகே
இப்போ AWS லாக்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா VPC ஃப்ளோ லாக்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இட்ஸ் டேக்கிங் டைம் ஆக்சுவலி. ஓகே, பட் ஆனால் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா எந்த ரீஜனுக்கு காமிக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன டைமுன்னு காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிப்போம், எந்த ரீஜனோட ஸ்டாப் பண்ணிப்போம். இப்போ உள்ளே போவோம். ஆத்தனா. ஓகே, இட்ஸ் அ கொரி எடிட்டர் வேர் S3யில் இருக்கிற ஸ்டோரேஜில் இருக்க டேட்டாவை நான் எடுத்து வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த கொரி எடிட்டர் மூலிமா நம்ம வியூ பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் ஆத்தனா. கரெக்டாக இல்லையா? எஸ். ஓகே, இப்போ அதே தான் நம்ம திரும்பி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாட் வி ஆர் கோன் டூ இஸ் செட்டிங்ஸ் போய் மேனேஜ் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு S3 கேட்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு 2 S3 இது இருக்குது. ஓகே, ஒன்று டெலீட் பண்ணி விட்டு இன்னொன்று வச்சுக்கிட்டு ஓகே ஃபஸ்ட்டு பக்கெட்ஸ்குள்ளே போய் இன்னொரு பக்கெட் க்ரியேட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஃபார் ஆத்தனா. ஓகே, ஆத்தனாக்குள்ளே சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கெட் தேவை நம்மளுக்கு. ஓகே, S3 மாஸ்கி. ஓகே, டிசேபிள் பண்ணி விட்டுறேன். க்ரியேட் பக்கெட். இது ஆல்ரெடி இருக்கா? ஓ சாரி, இதையும் மறந்துட்டேன். ஸோ இப்போ 2 பக்கெட் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுக்குள்ளே போய் ப்ராப்பர்ட்டிஸில் போய் இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இங்கே போய் ப்ரௌஸ் S3 கொடுங்க. ஆத்தனா S3 மாஸ்கி அதை சூஸ் பண்ணிட்டு ஸ்லாஷ் ஆத்தனா அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான். ஓகே, மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ சேவ் பண்ணிட்டு திரும்பி அதே எடிட்டருக்குள்ளே வந்துடுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், VPC ஃப்ளோ லாக்ஸ் ஆத்தனா அப்படின்னு அடிச்சேன்னா ஓகே அமேசான் டாக்குமெண்டேஷன்லேயே ஒன்று வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு எடிட்டர் மாதிரி. ஸோ வில் கோ see for that. Create a table. அதுக்குள்ளே போப்பா. யா, ஸோ திஸ் ஒன். ஸோ காப்பி திஸ். ஓகே, அதாவது ஃப்ளோ லாக்ஸுக்குன்னே ஒரு ஃபார்மேட் இருக்கும்ல, அதை இவங்களே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ரீஜன் கோடு வரையும் தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பக்கெட்ஸ்குள்ளே போய் நம்ம ஃப்ளோ லாக்ஸ்குள்ளே போய் ரீஜன் வரையும் ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸுக்கு போய் இதை காப்பி பண்ணி வில் பேஸ்ட் ஹியர். ஓகே, பேஸ்ட் பண்ணோன்னே ஜஸ்ட் கிவ் ரன். ஸோ கம்ப்ளீட் ஆகி அது க்ரியேட்டே ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணலான்னா பார்ட்டிஷன் பண்ணணும் அந்த டேபிளை. ஸோ அதுக்கு கீழே வந்து ஆல்டர் டேபிள் பண்ணி டேட்டு மூலிமா பார்ட்டிஷன் பண்ணலாம். ஓகே, வெயிட். ஸோ அதுக்கு என்ன கேட்குறாங்க பார்த்து, ரீஜன் கோடு இயரு மந்த் டேட் வரையும் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டேட் வரையும் போகணும். கரெக்டாக? ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே போய் AP South 1 போய் 2025-21 இந்த டேட் வரையும் போய் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் ஹியர். ஓகே, அப்புறம் இங்கே அதை அப்படியே இங்கே இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். 2025 மந்த் வந்து 01. ஓகே, இது டேட்டு 21. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, அகெயின் கிவ் ரன். ஸோ இந்த கொரியும் கம்ப்ளீட் ஆன மாதிரி அது சொல்லுது. ஓகே, இப்போ எனக்கு என்னோடய டேட்டா ஃப்ளோ லாக்ஸ் மொத்தமாக பார்க்கணும் ஆத்தனா மூலியமாக, அதுக்கேற்ற கொரி எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னா அதுக்கும் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் ஹியர் அண்டு டைப் டுடேஸ் டேட். ஐ மீன் எந்த நாள் பண்ணுறோங்கிறது அந்த S3 பக்கெட்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பார்த்தினாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே, லாக்ஸ் எந்த நாளோட லாக்ஸ் வேணுங்கிறது. ஓகே, ஜஸ்ட் கிவ் ரன்.
ஓகே. ஸோ பாருங்கள் இங்கே வேல்யூ வந்துருச்சு. இங்கே பாருங்கள் சோர்ஸ் அட்ரஸ்ஸு, டெஸ்டினேஷன் அட்ரஸ்ஸு, எந்த போர்ட்டு, டெஸ்டினேஷன் போர்ட்டு, எந்த ப்ரோட்டோக்காலு, அப்புறம் என்ன வந்திருக்கு, பேக்கெட்ஸ் எத்தனை பேருக்கு, பைட்ஸ் எவ்வளோ, ஸ்டார்ட் எங்கே, எண்டு எங்கே, ஆக்ஷன் என்ன, ரிஜெக்டா இல்லை அக்செப்டா, லாக் ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாத்தையும் இது சொல்லுது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம லாக்ஸை வியூ பண்ணுவோம் ஆத்தனா மூலயமா. ஓகே, ஃப்ளோ லாக்ஸை. ஓகே, திரும்பி ரன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அது கொடுத்துரும். ஸோ இங்கே நான் ரிஜெக்டை மட்டும் எனக்கு காமி, ஏன்னா யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியணும், யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க எனக்கு தெரியணும். இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்லனா அது அழகாக காமிச்சு கொடுத்துரும் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்காங்கன்னு. ஸோ இப்படி தான் விபிசி ஃப்ளோ லாக்ஸ் வேலை செய்யும். இதை நான் ஏன் ஃப்ளோ லாகாகவே நான் உங்களுக்கு வெறும் லாக்ஸை மட்டும் க்ளவுட் வாட்சில் போட்டு அழகாக காமிச்சு விட்ருப்பேன். ஓகே, பட் ஆனால் நான் ஏன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக நீங்கள் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கணுக்காக தான் ஆத்தனா கொரி எடிட்டர் மூலிமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை ஆல்ரெடி பார்க்காதவங்க ஆத்தனா கொரி எடிட்டர் மூலிமா எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ க்ளவுட் வாட்ச் மூலிமா லாக்ஸை நம்ம ரீடும் பண்ணிக்கலாம், இல்லை S3லேருந்து எடுத்து ஆத்தனா மூலிமா வியூவும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் ஃப்ளோ லாக்ஸ் வேலை செய்யும். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், எல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் வி டெலீட் ரைட். ஸோ இங்கே போய் ட்ராப் டேபிள், இது பேர் என்ன, விபிசி ஃப்ளோ லாக்ஸ். ஓகே, now just give run. அவ்வளோதான், டெலீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ செட்டிங்ஸில் போய் மேனேஜில் கொடுத்து இதையும் தூக்கி விட்ருங்க. சேவ், சிம்பிள். ஓகே, இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ ஆத்தனாவை தூக்கி விட்ருங்க. அடுத்து நம்ம எதை பண்ண போகிறோம்னா, அடுத்து எது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், இன்ஸ்டன்ஸ். ஸோ அதையும் டெர்மினேட் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டன்ஸும் டெர்மினேட் ஆனவுடனே அடுத்து க்ளவுட் வாட்ச் வாங்க, லாக் குரூப்ஸ் போங்க. ஓகே, ஜஸ்ட் டெலீட் எவ்ரிதிங், delete everything. ஓகே, அடுத்து ஓகே, ஸோ இது ஷட்டிங் டவுன் ஸ்டேஜில் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பக்கெட்ஸையும் ஃபஸ்ட்டு எம்டி பண்ணி விட்ருங்க, அப்புறம் டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, எம்டி பண்ணிட்டீங்களா? நவ் டெலீட். ஓகே, இது ரொம்ப பெருசு, ஸோ இது எங்கேயும் எம்டி பண்ணி விட்ருவோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ பக்கெட்டும் எம்டி பண்ணியாச்சு, இதையும் இந்நேரத்துக்கு டெர்மினேட் ஸ்டேட் போயிடுச்சு. ஓகே, இப்போ கடைசியாக நம்ம இப்போ ஃப்ளோ லாக்ஸையும் டெலீட் பண்ணிவிட்டுருவோம். ஓகே, ஃப்ளோ லாக்ஸ் எதுக்கு டெலீட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மாஸ்கி விபிசியை டெலீட் பண்ணிடுவோம். delete VPC, delete. ஓகே, ஸோ எல்லாமே டெலீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரைட் கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் VPC flow locks. Okay, thank you guys.